ஹாய் டாமீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அன்எக்ஸ்பெக்டட் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு நான் நினச்சதை விட கொஞ்சம் சப்போர்ட்ஸ் அதிகமாக தான் வந்திருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்கீங்க, வெல்கம் டு அவர் ஃபேமிலி. அண்ட் நம்ம லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சுட்டு போமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலான்டா. நான் இப்போல்லாம் வந்துட்டு வீடியோ சீக்கிரம் போடுறேன்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்போன்னா, நீங்கள் கிறிஸ்டல், ஆலிஸ் 3 பேரும் சேர்ந்து நல்லா ஊரை சுற்றிட்டு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா கால் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த சொல்லி உங்களை ஷாக் ஆக்கியிருப்பாங்க. அதோடு முடிச்சிருந்தோண்டா. வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். கிறிஸ்டலும் ஆலிஸும் உங்களை பார்த்து என்னடியாச்சு, அது என்ன அது இதுன்னு எழுத்துட்டு இருக்க, என்னடியாச்சு, அது என்னன்னா மாப்பிள்ளை வந்துருக்காங்களாடி. என்ன மாப்பிள்ளை, யாருக்கு மாப்பிள்ளை? அடு நான் எனக்கு தாண்டி பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காங்களா? என்னடி சொல்கிற? இதே ஷாக் தாண்டி எனக்கு இருந்துச்சு. வாடி போய் என்னன்னு கேட்போம். சரி சீக்கிரம் போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் கிளம்புறீங்க. இதை வந்துட்டு தூரத்துலேருந்து நம்ம ஜங்குக்கும் பார்க்குறாரு. பட் நீங்கள் அவருக்கு என்ன பேசுனீங்க அப்படின்றதெல்லாம் அவருக்கு சுத்தமாக கேட்கல. அவரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எமோ 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 எங்கே இருக்கீங்க? ஏன்டி கத்திட்டே வர? அமைதியாகவே உனக்கு வர தெரியாதா? ஏமோ நீங்கள் கால் பண்ணி அப்படி ஒரு ஷாக்கான விஷயத்த சொன்னதுக்கப்புறம் எப்படிம்மா நான் அமைதியாக வர முடியும்? கொத்தம்மா வாடி, சீக்கிரம் வா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு பயங்கரமான ஷாக். பிகாஸ் அங்கே உட்காந்துருக்கிறது உங்கள் எக்ஸோட ஃபேமிலி, சாய்னு இருக்கார்ல, அவரோட ஃபேமிலி. நீங்கள் வந்துட்டு மா இவங்க என்னம்மா இங்கே பண்ணுறாங்க? அவங்க தாண்டி உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. வாட்? என்ன வார்த்தை கோழின்னு? போய் ரெடி ஆகிட்டு வா, புடவை கட்டிட்டு வா. கிறிஸ்டல், ஆலிஸ் 2 பேரும் போய் ரெடி பண்ணுங்கடா. மாமி என்ன? எதுவும் இப்போ பேசாதீங்க, அப்புறமா பேசிக்கலாம். முழுங்க முடியாதே, போய் ரெடி ஆகிட்டு வாடி. மா சொன்னதை செய் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டுறாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்க? எப்படி? எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ரொம்ப டென்ஷன் ஆகாதடி. எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? அவன் தான் என்னை எப்பவும் வேண்டான்ட்டு போயிட்டானே, இப்போ திருப்பி வந்து அவன் வேணும்னுவான். அவன் வேணும்னா வேணுன்றதுக்கும் வேணான்றதுக்கும் நான் என்னடி பொம்மையா? எனக்குன்னு ஃபீலிங்ஸ் தான் இல்லையா? எனக்கு புரியுது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு. ஏதாவது யோசிக்க டைம் வேணும்ல. ஏதாவது யோசிக்க டைம் என்ன? இவங்க அதுக்குள்ளே கல்யாணமே பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாமா? நான் அப்படி சொல்லலடி. இங்கே பாரு கிறிஸ்டல், எல்லாம் தெரிஞ்சும் நீ வந்துட்டு என்னை டென்ஷன் ஆக்காத. நான் என்னடி கொஞ்சம் இருடி. அவள் தான் பேசுகிறான்னு நீயும் கூட பேசிகிட்டு இருக்க. 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி பிரச்சனை இன்னும் தான் பெருசாகும். ஏதாவது ஒரு விஷயத்த முதல்ல யோசிப்போம், அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரி ஆலிஸ், ஏதோ சொல்கிற, நல்லபடி நடந்தால் சரிதான். சரி இப்போ ரெடி ஆகணும்ல, ரெடி ஆகு. இங்கே பாரு கிறிஸ்டல், நீ என்கிட்ட எதால் அடி வாங்குவேன்னு சத்தியமாக தெரியாது. அவங்க ரெடியாக சொன்னாங்கன்னா நான் ரெடி ஆகணுமா? என்னால் ரெடியாக முடியாதுடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவில் வந்துட்டு ரெடி ஆகிட்டியா? இன்னும் ரெடியாகாமல் என்னடி பண்ணிகிட்டு இருக்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாரு, உன் விருப்பத்தை இங்கே யாரும் கேட்கல. நாங்கள் சொல்கிறத நீ செய்யணும், அவ்வளவுதான். புரியுதா? நீங்கள் சொல்கிறத நான் செய்யணுன்னா இப்படி தாம்மா சொன்னீங்க போன வாட்டியும். நான் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்னாச்சு? ஹார்ட் பிரேக்ஸ் தானே கிடச்சிச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா என்ன பேசிகிட்டு இருக்க? நான் கரெக்டாக தான்மா பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு சாஷா, இங்கே பாருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட் இல்லை. அதுவும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட் எனக்கு சுத்தமாக இல்லை. சரிங்களா? எனக்கு பிடிக்கலை. எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் இங்கே இனிமேல் வரவே மாட்டேம்மா. நான் வந்துட்டு நீங்கள் இதுக்கு தான் கூப்பிட்றீங்க, இவன் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தால் நான் சுத்தமாக வந்திருக்க மாட்டேன். நான் ஹாஸ்டல்லே இருந்துக்கிறேன். அண்ட் எனக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்காதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோவமாக கத்திட்டு போயிடுறீங்க. உங்கள் அம்மா உன் நல்லது, என் நல்லதுக்குன்னு நம்ம சொல்கிறீங்க, ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்னை சுற்றி? என்னால் ஒத்துக்க முடியலைம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி டியர்ஸோடு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா என்ன? இங்கே பாரும்மா, நான் உன்னை அப்பாவெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டால் போதும்னு நினைக்கிறீங்க. ஏம்மா, நான் உங்கள் கூட இருக்கிறது கூட உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? அப்படி சொல்லலடி. நீங்கள் எப்படி சொன்னாலும் அதுதாம்மா உண்மை. முடியலைன்னு சொல்லுங்கம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிடுறீங்க. கிறிஸ்டல் உங்கள் பின்னாடி ஓடிடுறா. ஷாஷா நில்லடி. நான் கிளம்புறேன், நீ வரியா வரலையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. கிறிஸ்டல் பின்னாடி ஓடி வரா. மாமி, அவள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும், நாங்கள் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறோம். அவளுக்குன்னு கொஞ்சம் டைம் தேவைப்படுது போல் இருக்குது, அவள் அதை எடுத்துக்கட்டும். என்னமோம்மா,
நான் அவளுக்குன்னு ஒரு நல்லது பண்ண தான் நினச்சேன். ஆனால் அவள் இவ்வளோ காயப்படுவான்னு எனக்கு தெரியாது. நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மாமி. நாங்கள் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறோம். நீங்கள் அவளை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அவளை நாங்கள் பார்த்துக்குறோம். சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு வரீங்க. அப்போ வந்துட்டு ஆலிஸ் வந்துட்டு அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு, ஆண்டி என்னம்மா அவள் அப்படி பேசுனதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி அவளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் அவள் அப்படி பேசிட்டா. எனக்கு புரியுதும்மா. சரி ஆண்டி, அப்போ நான் கிளம்புறேன். நாங்கள் அவளை பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் கேபில் ஏறிடுறீங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி கிறிஸ்டலும் ஆலிஸும் வந்து கேபில் ஏறுறாங்க. 3 பேரும் உங்கள் தனி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு, ஏய் என்னடி ஏன்டி இவ்வளோ கோவப்படுற? பாரு மாமி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்றது உனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு எவ்வளோ காயமாக இருக்குன்னு உனக்கு தெரியலல்ல. ஏய் அப்படி சொல்லலடி. ஏய் பின்ன எப்படி இல்லை எப்படின்னு கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த உடையாத பொருள்லாம் இருக்குல்ல, பில்லோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாஃப்டான திங்ஸ், ஸ்பாஞ்சு, அந்த மாதிரி விஷயத்தையாக தூக்கி தூக்கி வீசுறீங்க. பிகாஸ் பொருள் உடஞ்சி போயிட்டா அதுக்கு யார் காசு செலவு பண்ணுறதுன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே. கோவத்தில் தூக்கி போட்டு உடச்சிருவோம், அதுக்கப்புறம் அது வந்துட்டு தனியாக செலவு பண்ணணுமே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பொருளெலாம் தூக்கி போட கிறிஸ்டலுக்கு ஒரு சைட் சிரிப்பாக வருது. இருந்தாலும் சரி ஓகே சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவள் வந்துட்டு ஒரு மாதிரி சமாளிச்சுட்டே உங்களை பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு, இல்லை எனக்கு புரியலை, நான் வந்துட்டு அவனை லவ் பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவன் என்னை காயப்படுத்தினான், நான் வேண்டான்னு சொன்னான். இப்போ அவன் வேணும்னு வந்து நிற்கிறான், எனக்கு அவன் வேண்டாம். அது எப்படி? அவன் வேணும்னா நான் போகணும் ஒய்ஃபாக, அவன் வேண்டான்னு சொல்லும்போது நான் வந்துட்டு யாரோ தானே அவனுக்கு, அப்போ அவனுக்கு நான் தேவைப்படலையே. இருந்தாலும் இங்கே பார், இருந்தாலும்லாம் சொல்லாத. காலையிலேருந்து நான் நல்ல மூடில் இருந்தேன். இந்த கல்யாண பேச்சு எடுத்து எங்கள் அம்மா தான் என்னை டென்ஷன் ஆக்கிட்டாங்க. நீயும் அப்படி பண்ணாது கிறிஸ்டல். சரி சஷா, நான் எதுவும் பண்ணலை, போய் ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் சொல்லிடுறா. நீங்களும் வந்துட்டு தேங்க்ஸ் டி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ இதே மாதிரி அந்த நைட் வந்துட்டு உங்களுக்கு செம்ம ட்ராஜிக்காக போகுது. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னடா பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்துன்ற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆலிஸ் தான் ஒரு ரூமுக்கு வரா. வரலாமா? என்னடி புதுசாக பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க, உள்ளே வர வேண்டியதானே? அப்படி இல்லை சஷா, நீ இன்னும் அந்த டென்ஷனில் இருக்கியோன்னு நினச்சேன். அதெல்லாம் இல்லடி, உள்ளே வா. இப்போ என்ன சாப்பிடல, நீ இன்னும் சாப்பிட்டு வரியா? போகலாமே. ஏன்? கிறிஸ்டல் சாப்பிட்டாலும்? கிறிஸ்டலும் சாப்பிடல. என்ன சொல்கிற? சரிவா போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஆலிஸும் போகிறீங்க. கிறிஸ்டல் அவள் ரூமில் வந்துட்டு ஜன்னல் ஓரத்தில் அந்த ஸ்லாப் மாதிரி இருக்கும் ஜன்னலுக்கு பக்கத்தில், அங்கே உட்காந்து மூனை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் போய்ட்டு அவள் பக்கத்தில் நின்றுட்டு, கிறிஸ்டல் சொல்லு சஷா, என்னடி யோசிச்சுட்ருக்க? இல்லை சஷா, உங்கள் அம்மாவாவது உனக்கு எப்படி இருக்க, உன் லைஃப்னு ஒன்று இருக்குன்னு கால் பண்ணி கேட்குறது பார்க்குறதுன்னு இருக்காங்க. எங்கள் அம்மா எனக்கு ஒரு கால் கூட பண்ணலையேடி. விடுடி, அவங்க தான் உன் மேலே ஏதோ கோவத்தில் இருக்காங்க. நீயுமா? நான் கோவத்தில் இல்லடி, நான் கால் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்களோன்னு பயத்தில் தான் கால் பண்ணாமல் இருக்கேன். இங்கே பாரு கிறிஸ்டல், எல்லாத்துக்குமே ஒரு நாள் ஒரு முடிவு கிடைக்கும். உன்னோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அண்ட் நீ இதை பற்றி மட்டும் தான் கவலைப்பட்டுருக்கியா? அது தெரியும். சரிவா சாப்பிட்லாம். இல்லை எனக்கு பசிக்கலை, மூடிட்டு வாடி. சரி வரேன் அப்படி சொல்லிட்டு அவளும் வரா. ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு சாப்பிட போய் உட்காடுறீங்க. உட்கார்ந்த உடனே ஆலிஸ் வந்து உங்களுக்கும் கிறிஸ்டலுக்கும் பரிமாறுறா. 2 பேரும் சாப்பிட்றீங்க. அப்போ நீங்கள், ஆலிஸ் நீயும் உட்கார சாப்பிட்லாம், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்றேன். நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியா இன்னும்? இல்லடி, எனக்கு காலையிலேருந்து நடந்த எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துலையும் உன்னை காயப்படுத்துகிற மாதிரியும் டென்ஷன் ஆக்குற மாதிரியும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. விட்ரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ ஆலிஸும் உட்கார்றா சாப்பிட்றதுக்கு. 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு, இந்த நேரத்தில் யாராக இருக்கும், யாருன்னு வேறு தெரியல, நம்பர் மட்டும் வருது, நீங்கள் கூட நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் ஃபோனை வாங்குறா. நீங்கள் வந்துட்டு, வேறு எவனாவது குடிகாரனாக இருக்க போகிறான், வேண்டாம் விடு, பார்த்துக்கலாண்டி இருடி, எவனாவது இருந்தால் வச்சு ஃபோன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவள் ஃபோன் அட்டன் பண்ணுறா. அப்போது ஹலோ
இந்த வாய்ஸு. ஹலோ. ஆ ஹலோ. நீங்கள் ஷாஷா இல்லையா? ஷாஷா இருக்கா. நீங்கள் யார்? நான் ஜங்குக். கேட்கலையா? நான் ஜங்குக். கேட்குது. நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்க? ஹலோ, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? நான் கிறிஸ்டல் பேசுகிறேன். ஓ, என்ன மேடம் இப்போல்லாம் வந்துட்டு அண்ணன்ற மரியாதை இல்லை? அண்ணன்ற மரியாதைலாம் இருக்குது, ஆனால் அதை விட காயம் அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிற? இங்கே பாருங்க, உங்களுக்கு புரியாது இப்போ என்ன சொன்னாலும். 6 மாதம் இங்கே என்னென்ன நடந்துச்சு, எவ்வளோ காயப்பட்டோன்னு உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு எதுவுமே கால் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்படி சொல்லிட்டு அவள் ஃபோன் கட் பண்ணிடுறா. நீங்கள் வந்துட்டு, ஏய் யார்டி? எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவங்க தான் அப்படி சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு, வேண்டப்பட்டவங்களா? சனின்னு ஏதாவது புரியுற மாதிரி சொல்கிறியா நீ? ஏய் கத்தாதடி. அது என்னடி இழுக்கிற? அது ஜங்குக் தாண்டி கால் பண்ணா. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஆலிஸும் ஒரே டைமில் கேட்க, கிறிஸ்டல் வந்துட்டு, ஆமாம் ஜங்குக் தான் கால் பண்ணான். அவனுக்கு என்னவா, எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ணுறான்? தேவையில்லாமல் எதுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் பொறுமையாகவே இருக்க மாட்டானா? அவனுக்குன்னு அறிவு கொஞ்சம் கூட இல்லை. இப்போ தான் அவனுக்கு பொண்டாட்டின்னு மோனன் ஒருத்தி இருக்கால்ல, அவனுக்கு என்னவா இன்னும்? ஏய் பா, என்னடி ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்க? ஏய் இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணுறான்? என் நம்பர் எப்படி அவனுக்கு தெரியும்? நீ கொடுத்தியா? ஏய் சாவடிச்சிடுவான் மச்சான் உடனே. உன் கூட தானே வீரவசனம்லாம் பேசிட்டு நானும் வந்தேன். நான் எப்படி உன் நம்பர் கொடுத்துருக்க முடியும்? பாயிண்ட்டு. ஏய் அவனுக்கு என்ன உன் நம்பர் கண்டுபிடிக்கிறது அடி கஷ்டம்? நீ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அங்கேயே வந்தவனுக்கு உன் 10 டிஜிட் நம்பரை கண்டுபிடிக்க முடியாதா? ஆலிஸ் சொல்கிறதும் கரெக்டு தான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஆலிஸ் நம்பருக்கு கால் வருது. அப்போ ஆலிஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு, ஹலோ ஏய் யார்டி? இப்போ வந்து ஜங்குக்கா இங்கே கொடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பிடிங்கி, ஏய் என்னடா உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? எத்தனை வாட்டி சொல்கிறது? உனக்கு நீ இப்போ ஒருத்தி மோனான்னு இருக்கல்ல, அவளை பார்த்துக்க வேண்டியதானே. இன்னும் எதுக்கு எங்கள் உயிரை எடுத்துகிட்டு இருக்க? நான் மார்னிங்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, என் பின்னாடி வராது, என்னை ஃபாலோ பண்ணாதுன்னு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லை அப்படி நீங்கள் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்லேருந்து அந்த பர்சன், நாளைக்கு நீங்கள் 3 பேரும் காலேஜுக்கு வாங்க, உங்களுக்கு இன்டர்னல்ஸ் கிடையாது அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. நீங்கள் இன்டர்னல்ஸ் கிடையாது, காலேஜுக்கு வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலர் ஐடி பார்க்குறீங்க. உங்கள் ப்ரொஃபஸர், நீங்கள் வந்துட்டு நாசமாக போச்சு அடியே, இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா? அடியே நீ எங்கடி சொல்ல விட்ட? அதுக்குள்ளே நீ வண்டியாக அவரை திட்டுற. ஏய் இப்போ என்னடி பண்ணுறது? அது சொட்டத்தில் வேறு நாளைக்கு சாவட்டி பாட்டி. மச்சான் எனக்கு இப்போவே ஜுரம் வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேரும் நாளைக்கு போங்க, நான் லீவ் அப்படி சொல்லிட்டு கிறிஸ்டல் சொல்கிறா. நீங்கள் 2 பேரும் கிறிஸ்டலை செம்மையாக முறைக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு, மச்சான் இப்போவே நான் வந்துட்டு பெயின் கில்லர் டேப்லெட்டும் பேராசிட்டமலும் தரேன், போட்டுட்டு படுத்துக்கோ, நாளைக்கு காலையில் சரியாகிடும், காலேஜ் போகிறோம், புரியுதா? மச்சான் நோ வே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து போயிடுறீங்க. ஆலிஸும் கிறிஸ்டலும் மூஞ்ச பார்த்துட்டு, நாளைக்கு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் படுக்கிறாங்க. ஸோ இப்படியே மார்னிங் ஆகுது. உங்கள் அலாரம் அடித்து அது ஃபுல்லாக டிஸ்மிஸ் ஆனது தான் மிச்சம். நீங்கள் எழுந்துக்கிட்ட பாடே இல்லை. கிறிஸ்டல் ஒரு சைடு ரெடி ஆகிறா, ஆலிஸ் ஒரு சைடு ரெடி ஆகிறா. 2 பேரும் ரெடி ஆகிட்டு உங்கள் ரூமுக்கு வந்துட்டு, டி எருமை ஏய் ஏன்டி காலங்காத்தால் கத்துறீங்க? இப்படி இயர்லி மார்னிங் பார்த்துட்டு இருந்தால் ஹவுஸ் ஓனர் திட்ட மாட்டாரா? அடியே இயர்லி மார்னிங் உனக்கு மணி 8:30. என்னது 8:30? அடி எருமைங்க, முன்னாடியே சொல்லி எழுப்பி தொலைய மாட்டீங்க. ஆல்ரெடி அந்த சொட்ட டென்ஷனில் இருக்கா. இப்போ 8:30 மணி ஆகிடுச்சு. 9 மணிக்குள்ளே காலேஜ் போகணுன்னா நம்ம பறந்து தானே போகணும். ஏய் இப்படி நீ டென்ஷனில் கத்துறதுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். நாங்கள் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம், நீ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா. 10 மணி நேரம் பாத்ரூமில் நிற்காத, புரியுதா? ஏய் ஓ இடியட்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திடீர்னே பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. இங்கே கிறிஸ்டல் ஆலிஸும், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா அவள் இப்படி திட்டிட்டு போகிறா தெரியலை, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வெளியே போயிட்டு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் அறக்க பறக்க குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறீங்க. பார்த்தா எல்லாமே வந்துட்டு டைட் ஜீன்ஸு, மேலே க்ராப் டாப் அந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்துட்டு, ஐயா ஏய் ஏன்டி கத்துற? கிறிஸ்டல் நாயே எங்கடி ட்ரெஸ் எல்லாம்? என்னடி ஃபுல்லாக ஜீன்ஸும் க்ராப் டாப்புமா இருக்குது? எப்படி இதை போட்டு வர்றது? ஏய் நீ வெளியே போகிறது இது தானடி போட்டு போவ? ஏய் அது வெளியே போகிறதுக்கு, இப்போ காலேஜ் போகிறதுக்கு சுடிதார்ஸ் எங்கடி? ஏய் நீ தானடி எல்லாத்தையும் ட்ரை வாஷ் கொடுக்க சொன்ன? ஆமாம், இன்னுமா வீட்டுக்கு வரல?
அது நேற்று தாண்டி கொடுத்தேன். சனின்னு ஏடிய உயிர் எடுக்கிற. ஏய் கத்தாதடி. ஒரு ஜீன்ஸ் எடுத்து போட்டு க்ராப் டாப் எடுத்து போட்டு மேலே ஓவர் கோட் போட்டு சரியாயிடும். ஏய் கன்றாவியா ஒரு குண்டி உன்னையெல்லாம் நான் வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்புறீங்க. கிறிஸ்டல் வந்துட்டு இப்போ என்ன உன் பிரச்சனை? அதாவது இப்போ நீ மட்டும் தனியாக போட்டால் தானே பிரச்சனை, நாங்களும் மாத்திரம் அப்படி சொல்லிட்டு அவளும் ரூமுக்கு போயிடுறா. ஆலிஸை போய் கூப்பிட்டு, ஆலிஸ் நீயும் போயிட்டு ஜீன்ஸ் க்ராப் டாப் அண்ட் ஓவர் கோட் போட்டு வா அப்படி சொல்கிறா. அவளும் உள்ள போயிட்டு அவளுக்கு 2 பேரும் மாற்றிட்டு வராங்க, நீங்களும் போட்டு வரீங்க. ஸோ 3 பேருமே மேட்ச் ஆகிட்டிங்க ஆக்சுவலி. இந்த ஜீன்ஸை க்ராப் டாப் ஓவர் கோட்னு போட்டு. ஸோ ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு சிம்பிளாக வெறும் மை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. பார்த்தா மணி 8:50. இன்னும் 10 நிமிஷத்தில் நீங்கள் காலேஜுக்கு போயாகணும். ஸோ அறக்க பறக்க ப்ரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸை தூக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் ஓடுறீங்க. ஆலிஸ் வீட்டை லாக் பண்ணிவிட்டு வரா. நீங்கள் ஸ்கூட்டியில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி கிறிஸ்டல், அதுக்கு பின்னாடி ஆலிஸ். 3 பேரும் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. காலேஜில் போய் இறங்குறீங்க. பார்த்தா மணி 9:10. உங்களுக்கு ஆல்ரெடி லேட்டு 10 நிமிஷம். நீங்கள் உள்ளே போகிறீங்க. கரெக்டாக உங்கள் ப்ரொஃபஸர் அப்போ தான் கிளாஸ்குள்ளே போகிறதுக்காக அந்த காரிடரில் நடந்துட்டுருக்காரு. நீங்கள் ஆப்போசிட்டில் வரும். வாங்க மேடம்ஸ். என்ன இதுதான் காலேஜ் டைமிங்கா? சார் அது என்ன சார் அது இதுன்னு 9 மணிக்கு உள்ளே இருக்கணும்னு 9 மணிக்கு உள்ளே இருக்க தெரியாதா? என்ன காஸ்டியூம் இது? க்ராப் டாப்பு ஓவர் கோட். சார் என்ன என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க? நேற்று ஃபோனில் அவ்வளோ பேச்சு பேசினேன். ஷாஷா என்ன உனக்கு பயம் விட்டு போச்சா? இன்டர்னல்ஸ்னால் நாங்கள் தான் போடணும், ஞாபகம் இருக்குல்ல? சார் அது வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால் நான் அந்த பர்சன் நினச்சிட்டு தான் உங்கள்கிட்ட அப்படி பேசிட்டேன். ஏன் காலர் ஐடி கூட உங்களால் பார்க்க முடியாதா? சாரி சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டே சொல்கிறீங்க. கிறிஸ்டல் உங்கள் கையை பிடிச்சிட்டு, மச்சான் காம் டவுன், இன்னும் ஒரு செமஸ்டர் எழுதணும், காம் டவுன் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு சரிடி அமைதியாக வரும் அப்படி சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸரை பார்க்குறீங்க. அவர் உங்கள் 3 பேரையும் பார்த்துட்டு கேடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் என்னடி காலையிலேயே நாய் மாதிரி விழுறான், இவனெல்லாம் சை கட்டிக்கிட்டு அவள் என்ன பாடுபடுறாளோ பாவம் அந்த மேடம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் புலம்பிட்டே கிளாஸ் ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே போனால் முக்கால்வாசி பாய்ஸோட கண்ணு உங்கள் 3 பேர் மேலே தான் இருக்குது. அப்படி பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் அந்த அவுட்ஃபிட்டில் வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஃபிகராக இருக்கீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களையே பார்க்குறாங்க 3 பேரையும். நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ளேஸில் போய் உட்காந்துட்டு, மச்சான் பசிக்கிற மாதிரியே இல்லை, ஏய் இப்போ தாண்டி உள்ளே வந்திருக்கோம், அந்த சொட்டை வர நம்மளை காலையிலேயே திட்ட ஆரம்பிச்சிட்டான், இப்போ மட்டும் பசிக்குதுன்னு ஏதாவது சாப்பிட்டோன்னா வெளியே நில்லுன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவான். செம உட்காரு மச்சான், இந்த ஒரு பீரியட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நெக்ஸ்ட் பீரியட் கேன்டீன் போயிடலாம். ஏய் நெக்ஸ்ட் பீரியட் யார்? நெக்ஸ்ட் பீரியட் மிஸ்டர் ஜியான்துன்னு நினைக்கிறேன். அவன்தா? ஐயோ ஏன்டி இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி மொக்க ப்ரொஃபஸர்ஸாக போட்டிருக்காங்க. வரதே வராங்க, அந்த மிஸ்டர் பேக் மாதிரி அழகான ப்ரொஃபஸர்ஸ் அனுப்பலாம்லடி கிளாஸ்க்கு. ஏய் என்ன மிஸ்டர் பேக்மலோட கண்ணா என்ன? ஏய் சனினே, இது அவர் காதில் விழுந்துச்சுன்னா 3 பேருக்கும் சங்கு தான். ஏய் பின்ன என்னடி, நீ தானே இப்போ சொன்ன மிஸ்டர் பேக் மாதிரி அழகான ப்ரொஃபஸர்ஸ் கிளாஸ்க்கு வரணுன்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ முன்னாடி நின்று இருந்த ப்ரொஃபஸர், லாஸ்ட் பெஞ்ச். ஏய் யார்டி கூப்பிட்றா? உங்களை தான். ஏய் நம்மளை தாண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் எழுந்து நிற்கிறீங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர், ஓகே இன்றைக்கி நான் கிளாஸில் இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்ததில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது சார் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல சார். அது அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்குறீங்க. அந்த ப்ரொஃபஸர், கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள் அது எவ்வளோ பரவாயில்ல இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸை ரோல் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறீங்க. உங்களுக்கு பின்னாடி கிறிஸ்டலும் ஆலிஸும் வராங்க. நீங்கள் நேராக கிளாஸை விட்டு வெளியே போய் கேன்டீனில் போய் உட்காந்துடுறீங்க. கிறிஸ்டல் போய்ட்டு ஆர்டர்லாம் கொடுத்துட்டு அவளும் வந்து உட்கார்றா. ஆலிஸ் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, மச்சான் என்ன மச்சான் பண்ணுறது, எப்படிலாம் போர் அடிக்குது லைஃபு, காலையிலேயே இந்த ப்ரொஃபஸர், இப்போ மத்தியானம் ஒருத்தி வருவாடி நல்லா மினிக்கிட்டு, அவள் பீரியட் வேறு இருக்குடி. நீயும் டென்ஷன் ஆக்காத ஆலிஸு, வெயிட் பண்ணு சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பேசலாம், சாப்பிட்ற அளவுக்கு தாண்டி எனர்ஜி இருக்குது. என்னவோ சொல்கிறதோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒரு மிடில் ஏஜ் கேர்ள் வந்துட்டு கேன்டீனுக்குள்ளே வரா. லைக் உங்களை விட ஒரு 2 இயர்ஸ் பெரிய மாதிரி இருக்கா. கேன்டீனுக்குள்ளே வரா. வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வந்துட்டு 2 கோக் அண்ட் ஒரு
ஹாட் சாக்லேட் அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு அவள் ஆர்டர் சொல்லிவிட்டு வந்து உங்களுக்கு டேபிளுக்கு ஒரு 2 டேபிள் தள்ளி உட்கார்றா. நீங்கள் வந்துட்டு அவளை கண்டுக்கவே இல்லை சுத்தமாக. அவள் வந்துட்டு உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்துட்டு அவள் வந்துட்டு இந்த காலேஜோட புள்ளி. அவள் நேம் வந்துட்டு காயரா. அவள் உங்களை பார்த்துட்டே இருக்கா. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு பசங்கள்லாம் உங்கள் பின்னாடி சுற்றுவாங்க. ஆக்சுவலி அவளோட பிரதர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க நேம் வந்துட்டு ஜெய் ஹோப். நம்ம ஜெய் ஹோப் தான்டா. ஸோ அவங்களும் வந்துட்டு உங்களுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான். ஆக்சுவலி வந்துட்டு ஜெய் ஹோப்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை பற்றி நிறைய டைம் வீட்டில் கூட பேசியிருப்பார். காயராக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஷீ ஹேட்ஸ் யூ. ஸோ அதனால் உங்களே அப்படி செம்மையாக முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவள் பாய் ஃப்ரெண்ட் அங்கே வரான். வந்துட்டு பேபி இங்கே என்ன பண்ணுறேன்னா எதுக்கு வருவாங்க கேன்டீனுக்கு? அது இல்லை பேபி, எப்போது உங்கள் அண்ணன் கூட தானே காவலுக்கு சுற்றிக்கிட்டு இருப்ப. ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அது இல்லை பேபி அப்படி சொல்லிட்டு அவன் உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் அப்படியே திரும்பி காயராவை பார்க்குறான். அவனுக்கு காயரா அங்கே செம்மையாக கோவத்தில் பார்த்துட்டு இருக்கா. அப்போது இங்கே தான் நான் ஒருத்தி உட்காந்துருக்கேன்ல, எதுக்கு லோக்கு அங்கே போகுது? என்னதான் சொல்ல, என்னை விட அவளுக்கு அழகாக இருக்காளுங்க. என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலை பேபி. சரி உன் ஆர்டர் எப்போ வரும்? சாப்பிட்டுட்டு நம்ம சும்மா அவுட்டிங் மாதிரி போகலாம். போகலாம் அப்படி சொல்லிட்டு அவளும் திரும்பி பார்க்குறா. பார்த்தா உங்கள் ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அவள் எழுந்து கேன்டீனுக்கு அந்த மாஸ்டர்கிட்ட போயிட்டு, இல்லை ஆர்டர் நான் தானே ப்ளேஸ் பண்ணேன், எனக்கு தானே ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். இல்லை மேம் உங்களுக்கு முன்னாடி அவங்க ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஓ ஷிட், சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அவளும் போயிடுறா. இங்கே வந்துட்டு அப்போ தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க அங்கே காயெல்லாம் நிற்கிறதே. பிகாஸ் சவுண்ட்னால திரும்பி பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவளை பார்த்துட்டு உங்கள் ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சாப்பிட்றீங்க. அப்போ ஆலிஸ் ஃபோனில் பார்த்துட்டு, மச்சான் நம்மளுக்கு பிடிச்ச வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. என்ன சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் நெக்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் ரொம்ப ஹாப்பி அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு இந்த பாட்டுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ஃபைனலி வெயிட்டிங் இஸ் ஓவர். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி சொல்கிறீங்க. ஓகேடா மீசி, இதோடு இந்த பாட்டை வந்து நம்ம ஓவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் சூன் போடுறேன்டா. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த அன்எக்ஸ்பெக்டட் லவ் ஸ்டார்ட் பண்ண நேரமோ என்னமோ தெரியல, எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் இட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் நான் கேட்க மாட்டேன். அண்ட் ஆன் லாஸ்ட் திங் என்னென்னா, இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. ஓகே டாமி, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. யுவர் அட்மின் ஆல்வேஸ் லவ்ஸ் யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். பை பாய் சராங்கே.